வணக்கம், நான் உங்கள் ஒரு சிலன். இது உங்கள் மிஸ்டர் ரிஷபம், தமிழ் வாய்ஸ் புக் யூனிவர்ஸ். நம்ம இப்போ சாண்டில்யனோட இளையராணி அப்படிங்கிற கதையை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல 6 அத்தியாயம் வரைக்கும் பார்த்தாச்சு. 7வது அத்தியாயத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க இந்த அற்புதமான கதைக்குள்ள போகலாம். சந்திரகிரி தடாகத்துக்கிட்ட வச்சு நடந்த உரையாடலுக்கு அப்புறமா அமரசிம்மனுக்கும் ரஜினி தேவிக்கும் இடையில ஒரு அன்பு துளிர்க்க ஆரம்பிச்சிருந்தது. இந்த அன்போட வெளிப்பாடா அமரசிம்மன் ரஜினி தேவியோட கையை இறுக்கி பிடிச்சிருந்தான். ஆனா அமரசிம்மனுக்கு அது தவறாவே பட்டது. சத்திரிய தர்மத்துக்கு படி தன்னை நம்பி வந்த ஒரு பொண்ணை இச்சையா பாக்குறது ரொம்பவே சட்டவிரோதமானது, அதோட தர்மமும் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனோட உள்ளுணர்வு சொல்லிட்டே இருந்தது. அதனால அந்த கையை விட்டுறலாம் அப்படின்னு அவன் அந்த கையை விட முயற்சி பண்ணப்போ ரஜினி தேவியோட கை அவனோட கையை விடல. ரஜினி தேவியோட எண்ணம் வேற திசையில ஓடிட்டு இருந்தது. இவரை விட்டா நமக்கு வேற யார் ஆதரவு? இளையராணி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவ்வளவும் பண்ணேன். அதனால அவளுக்கு உடந்தையா மேவார் சிம்மாசனத்தை அபகரிக்கிறதுக்காக சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க தன்னோட தந்தைக்கிட்டையும் போக முடியாதே. எங்க தான் நம்ம போறது அப்படிங்கிற யோசனை அவளை போட்டு அலக்கழிச்சிட்டு இருந்தது. அமரன் அழைச்சி போற இடத்துக்கு நம்ம போகலாம், மேவாரோட பட்ட மகிழ்ச்சி கிட்ட போகலாம், அப்புறம் என்ன? ஆனா அந்த பட்ட மகிழ்ச்சியோட நிழல் அவ்வளவு ஆறுதலா தருவதா அவளுக்கு தோன்றல. அங்க போய் நிம்மதியா இருக்கிறதாவும் அவளுக்கு தோணல. இப்படி 2 பேருமே மாறி மாறி எதையோ உன்னை பத்தி சிந்திச்சுட்டு இருந்தனால அந்த இடத்துல அமைதி ரொம்பவே நிலவுனது. அந்த அமைதியில இருந்து விடுவிக்கிறதுக்காக ராஜகுமாரி, சத்திரத்துக்கு அப்பவே போன ரகு ஏன் இன்னும் திரும்பல அப்படின்னு அமரசிம்மன் கேட்கிறான். ரகு சத்திரத்துக்கு போன விஷயம் இவனுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவு ராஜகுமாரிக்கும் தெரியும். ஆனாலும் அந்த சந்தர்ப்பத்திலிருந்து தன்னை விடுவிச்சுக்கிறதுக்காக அமரசிம்மன் அப்படி கேட்டான். போன இடத்துல எப்படி இருக்கோ பார்த்துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் போகும் தானே அப்படின்னு ரஜினி ஆறுதல் சொல்றான். ஆனா சத்திரம் வெகு அருகில தானே இருக்கு அப்படின்னு விளக்கி சொல்றான் அமரசிம்மன். பேசிட்டு இருக்க போவே ரகு அந்த இடத்துக்கு வந்து சேர்றான். அவனை பார்த்த அமரசிம்மன், என்ன ரகு, போன விஷயம் நல்லபடியா முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டதுக்கு, ரொம்ப கஷ்டமாயிருச்சு ராஜகுமார். முதல்ல இடமே இல்லை அப்படின்னு சாதிச்சு சொல்லிட்டாங்க. ஆனால் அப்புறம் ஒரு பெரியவர் வந்து எனக்காக சிபாரிசு பண்ணார். அவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனால் எங்கன்னு தான் தெரியல. அதுக்கப்புறம் இடம் கொடுக்கறதுக்கு ஒப்புக்கொண்டாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி வா போகலாம் அப்படின்னு குதிரைகளை அவுத்துக்கிட்டு அதுக்கு மேலே ராஜகுமாரியும் ஏற்றிக்கிட்டு அந்த சத்திரத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் சத்திரத்துக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் ரகு தனக்கு சிபாரிசு பண்ண அந்த பெரியவரை தேடலாம். ஆனால் அவர் அகப்படலை. அப்போதான் அவர் வெளியே போனதா அங்கே இருந்தவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் குதிரைகளை எதிரே இருந்த மரத்தடியில் கட்டிட்டு, ராஜகுமாரி சற்று நேரம் இளைப்பாருங்கள் அப்படின்னு ராஜகுமாரியை பார்த்து அமரசிம்மன் சொல்கிறான். அதுக்கு அவன், நீங்கள் இளைப்பாறலையா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு, நாங்கள் இளைப்பாடுறதுக்கு இது சமயம் இல்லை. இந்த நிமிஷத்துல கூட இளைய தாயார் நம்ம அழைச்சி போறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செஞ்சிருக்கலாம், நீங்க படுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அமரசிம்மனும் ரகுவும் கதவை மூடிட்டு வெளியே வராங்க. இந்த ரகுவை பொறுத்த வரையில அமரசிம்மன் சின்ன குழந்தை தான். குழந்தையில இருந்தே ரகு தான் அமரசிம்மனை வளர்த்தான். ஒவ்வொரு ராஜபுத்திர குடும்பத்திலையும் இந்த மாதிரி உண்மையான ஊழியர்கள் அந்த காலத்துல இருந்தாங்க. கூலிக்கு மாரடிக்கிற வேலைக்காரர்களுக்கு மத்தியில இப்படியும் இருக்கத்தான் செஞ்சாங்க. அதனால ரகுவுக்கு அமரசிம்மன் மேல அளவு கடந்த அன்பு இருந்தது. அவன் தூங்காம முழிச்சிட்டு இருக்கிறத அவனால ஏத்துக்கவே முடியல. அவங்க நின்றுட்டு இருந்த இடத்துல அமரசிம்மன் படுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இடத்த அவன் தயார் பண்ண ஆரம்பிச்சான். அதை பார்த்துட்டு அமரசிம்மன், நான் படுத்துக்க போறதில்ல ரகு, வேணும்னா நீ படுத்துக்க அப்படின்னு அவன் சொல்றான். என்ன ராஜகுமாரன், ஊர்ல இருந்து பிரயாணப்பட்டதுல இருந்து இன்ன வரைக்கும் நீங்க கண்ணை மூடல, உடம்பு என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு ரகு கேட்டான். இப்படியே அந்த இடத்துல காலம் போக ஆரம்பிக்குது. ஊரெல்லாம் சத்தமே இல்லாம இருக்கு. சத்திரத்துல இருந்த 2 பிரயாணிகள் மட்டும் சத்திரத்தோட கைப்பிடிச்சவருக்கு அப்பால நின்று ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறது அமரசிம்மனோட காதுல விழுகுது. அவனுங்க 2 பேருமே அமரசிம்மனையும் ரகுவையும் ரஜினி தேவியையும் பத்தி ரொம்ப கேவலமா பேசிட்டு இருந்தானுங்க. அத ரொம்ப பொறுமையோட அமரசிம்மன் கேட்டுக்கிட்டு இருந்தான். ஏன்னா தெரியாத ஒரு இடத்துல நம்ம கோவப்படுறது அந்த அளவுக்கு சரியா இருக்காது அப்படின்னு அவன் சிந்தனை பண்ணிட்டு இருந்தான். ஆனா அவனுங்க 2 பேரோட பேச்சு அளவை மீறி போனனால அமரசிம்மனுக்கு கோபம் கொந்தளிச்சுக்கிட்டு வந்துருச்சு. அப்படியே ரகுவை பார்த்து, கொஞ்சம் நீ இங்கனே இரு, ரஜினி தேவிக்கு காவலாவே இரு, நான் போய் அவனுங்க 2 பேரையும் என்னன்னு கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை நோக்கி போறான். அவனுங்க கிட்ட போய் அவனுங்க 2 பேர் கன்னத்துலையும் பட்டார் பட்டார்னு 2 வச்சு யாரா நீங்கன்னு விசாரிக்கிறப்போ அவனுங்க ஆரம்பத்துல அமரசிம்மன் யாருன்னு தெரியாம வீணா சண்டைக்கு வரானுங்க. அதுக்கப்புறம் அமரசிம்மனை பார்த்துட்டு பயந்து ஓடிடுறானுங்க. இந்த சம்பவம் ஒரு 10 நிமிஷத்துக்கு இழுத்துக்கிட்டு போயிடுது. அப்புறம் அவனுங்களை விரட்டி விட்டுட்டு அமரசிம்மன் மறுபடியும் சத்திரத்தை நோக்கி வரான். சத்திரத்துல வந்து பார்த்தா ரகு
அந்த வாசப்படியில ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். உள்ள இருந்த ராஜகுமாரியையும் காணல. அப்பதான் அமரசிம்மனுக்கு தான் ஏமாத்தப்பட்டு ஒரு சூழ்ச்சியில சிக்க வச்சப்பட்டு இந்த சத்திரத்துக்கு வெளியே இழுத்து போகப்பட்டதை உணர்ந்துக்கிறான். அதுக்கப்புறமா ரகுவை மெல்ல தூக்கி தன்னோட மார்பிள சாச்சிக்கிட்டு அவனோட காயத்தை பார்க்குறான். மார்பிள கத்தியில ஆழமான ஒரு காயம் இருக்கு. அதை பார்த்துட்டு தன்னோட அரைக்கச்சையால காயத்தை தொடச்சி ரத்தத்தை நிறுத்துறான். ரகு மெல்ல கண்ணை விழிச்சு ராஜகுமாரனை பார்த்து, ராஜகுமாரன், நான் பார்த்த கிழவன், அந்த கிழவன் நம்ம சேனாதிபதி ஜெயபாலன், ராஜகுமாரிக்கு ஆபத்து, சீக்கிரம் போங்க அப்படின்னு தட்டு தடுமாறி சொல்றான். அதுக்கு அமரசிம்மன், நான் உன்னை விட்டுட்டு இப்ப எப்படி போறது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ரகு, இங்க பாருங்க, இப்போ நான் முக்கியம் இல்லை, சேனாதிபதி கிட்ட இருந்து நம்ம ராஜகுமாரியை காப்பாத்துறது தான் முக்கியம். ஏன்னா அது உங்களுடைய கடமை. ராஜபுத்திர வீரர்கள் தங்களை நம்பி வந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டியது உங்களோட கடமை. போங்க போங்க அப்படின்னு சொல்லி அவனை விரட்டுறான். ஆனா அமரசிம்மனுக்கு இப்ப இருதலை கொள்ளில சிக்கின எறும்பு நிலைமைய மாதிரி போயிருது. ஏன்னா தன்னை நம்பி வந்த ராஜகுமாரியை காப்பாத்துறதுக்கு போறதா, இல்ல தன்னோட அப்பாவை விட மேல தன்னை இவ்வளவு காலம் பார்த்துக்கிட்ட இந்த ரகுவை காப்பாத்துறதா அப்படின்னு ரொம்ப குழம்பி போய் அந்த இடத்துலயே மூர்ச்சை இல்லாம நின்றுறான். இங்கே சத்திரத்தில் அமரசிம்மனோட நிலைமை இப்படி இருக்கிற அதே நேரத்தில் சேனாதிபதி கொஞ்சம் தூரத்துக்கு அப்பால அந்த அமரசிம்மனை அந்த சத்திரத்திலிருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்த அந்த 2 வீரர்களுக்கும் பரிசு கொடுத்துக்கிட்டு இருந்தான். பரிசு கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ராணியோட கட்டளை வருமே அப்படின்னு காத்திருக்கிறான். ஆனால் அவ எப்பேற்பட்ட கட்டளையை விட போறாளோ என்னவோ தெரியலையே அப்படின்னு சேனாதிபதி ரொம்பவுமே குழம்பி போயிருக்கான். ராணியோட கட்டளை மறுநாளே வந்தது. அமரசிம்மன் எங்க இருந்தாலும் பிடிச்சு சிறைப்படுத்தும்படி உத்தரவு வந்தது. உத்தரவை கொண்டு வந்தவன் வேறொரு செய்தியையும் கொண்டு வந்திருந்தான். ரஜினிய இளையராணி கடுங்காவல்ல வச்சுட்டா அப்படிங்கிற செய்தி தான் அது. இளையராணி கதையோட 8வது அத்தியாயத்தில் சந்திக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.